அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஸானுக்கு நாள் எடுத்த வீடியோ ப்ரிப்ரேஷன் விலாகாக அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரம்ஸான் விலாகும் இருக்குது. நைட்டு ஒரு 7:30 இருக்கும். மாடிக்கு போய் பிறை தேடணும், கண்ணுக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் நைட்டு ஒரு 12:30 இருக்கும். மருதாணி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிஸ்டர். எப்போதுமே இந்த நைட் டைமில் தான் சேர்ந்து மருதாணி போடுவோம். இந்த தடவை எனக்கு டைமே கிடைக்கல அஷ் இருக்கிறதுனால. என் சிஸ்டர் மட்டும்தான் ஒரு கைக்கு தான் போட்டா. இன்னொரு கைக்கு என்னை போட்டு விட சொன்னால் அதுக்கே எனக்கு நேரம் கிடைக்கல. நான் நாள் நைட்டே அஷ் தூங்குறப்ப கொஞ்சம் பேக் ஹேண்டுக்கு மட்டும் சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டுக்கிட்டேன். எப்போவுமே ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு போடுறதுக்கு நேரமே இல்லை. நேரம் இருந்தாலும் தூங்குறதுக்கு தான் ஆசையாக இருக்குது. சரி பரவாயில்ல, மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நைட் 12:30 இருக்கும். நான் அந்த வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன். அப்பயும் அஷ் ஷேட்டை தான். ரம்ஸானோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ரம்ஸான் காலையிலேயே தொழுகை வச்சுருவாங்க. தொழுதுட்டு சமைக்கிறது ரொம்பவே கஷ்டம். தொழுகை போகிறதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க அம்மா. நான் வெங்காயத்தில் ஸ்கின்னை பீல் பண்ணி கொடுத்துட்டு நான் அஷை தூக்கிட்டு உள்ளே போயிட்டேன் தூங்க வைக்கிறதுக்கு. நான் அஷை அழைச்சிட்டு போன கேப்பில் அம்மா வெங்காயம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. முத்தப்பா செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி மாவும் பசிஞ்சு வச்சுட்டு அவங்க போய் கையில் மருதாணி போட போயிட்டாங்க. அந்த கேப்பில் நான் முத்தப்பாக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணேன். அஷை தூங்க வச்சுட்டு ஒரு 1 kg 1.5 kg இருக்கும்னு நினைக்கிற வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் 3-4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருந்தாங்க. அப்புறம் கேரட் 3 அந்த பஜ்ஜி சீவோம்ல அந்த இதில் பொடியாக சீவி வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நிறையாவே மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருந்தாங்க. மல்லி புதினா அதிகமாக சேர்க்குறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் அடிக்கக்கூடாது. முத்தப்பா சாப்பிட்றப்ப சிக்கன் இருக்கிறதே தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி மேரினேட் பண்ணிட்டோம்னாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு ஒரு தேவையான அளவு சேர்த்துட்டு மிளகு ஜீரகம் சேர்த்து ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி மேரினேட் பண்ணிட்டேன். இந்த ஒரு 4 ஐட்டம் தான் சேர்த்தேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே தான் செஞ்சேன். ஏன்னா பெருநாளுங்கிறதுனால நெய்பர்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் குவான்டிட்டி கொஞ்சம் கூடவே தான் செஞ்சுருந்தோம். ஒரு 1.5 kg வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்து இந்த மாதிரி லேசாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கேரட் கட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கனுக்கு ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போதே உப்பு ஆட் பண்ணியிருப்போம். அதனால் வெங்காயம் கேரட்கான உப்பை ஆட் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் செய்கிறது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறது கிடையாது, கொஞ்சமாக ஆட் பண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. நிறைய பேர் நிறைய மாடலில் செய்வாங்க, நிறைய மெத்தடில் செய்வாங்க. நான் இந்த மெத்தட் தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லேசாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் கேரட்டுக்கு தேவையான உப்பும் மிளகாத்தூளும் மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. சிக்கனுக்கு தேவையானதை தனியாக மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க, அப்புறம் ரொம்ப ஸ்பைசி ஆகிடுச்சின்னா சாப்பிடவே முடியாது. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். லேசாக வதங்கினா போதும் சிக்கன் ஆட் ஏன்னா சிக்கன் குக் ஆகணும்ல, ஒரு 10 minutes குக் ஆகணும். அந்த கேப்பில் இது நல்லா வதங்கிடும், நல்லா குக் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணாமல் சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து எல்லா இடத்துக்கும் அந்த சிக்கன் போய் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 10 minutesக்கு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. அது சிக்கனில் உள்ள தண்ணிலாம் வெளியாகி அது கொதி குக் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes வேணும். சிம்மில் வச்சுருங்க. முத்தப்பாக்காக கொஞ்சம் கோழி கறியாக ஒரு கிலோ தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதில் போன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கவும் ஒரு 750 grams தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட தான் இருந்திருக்கும். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அலுப்பு பார்க்காம கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். சில பேர் இந்த போன்லெஸ் சிக்கனை எடுத்து மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிடுவாங்க, கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் முத்தப்பால் சிக்கன் இருக்கிறதே தெரியாது.
டேஸ்ட் வைஸ் தெரியும், பட் பார்க்குறதுக்கு விசிபிளாக தெரியாது. இதுனாக்கா அப்படியே புட்டு சாப்பிட்றப்பயே சிக்கன் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக இருக்கிறது தெரியும். சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். முத்தப்பாவோட ஃபைனல் ஸ்டெப்பு தான். ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து 5 முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை முட்டை சேர்த்தோம்னாக்கா. 5 முட்டையை சேர்த்து அந்த முட்டைக்கு தேவையான உப்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எக்கும் முத்தப்பாவோட மெயின் இன்க்ரீடியன்ட் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தனியாக கடாய் வச்சு செய்கிறப்ப கொஞ்சம் நமக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா நம்ம ஒரே கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பட் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தனியாக ஒரு பேன் வச்சு அதில் ஸ்க்ரம்பிள் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்வாங்க. அப்படி உங்களோட மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோடய ரெசிபீஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிகமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டே வர்றது கிடையாது. 1-2 பேர் தான் பண்ணுறீங்க. அதுவுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு ரீப்ளை பண்ணுறப்ப நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைக் ஷேர் பண்ணலன்றாலும் கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தாக்கா ஷார்ட்ஸ்லாம் அதிகமாகவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த ஸ்க்ரம்பிள் எக்கையும் இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கில் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஃப்ளேவருக்காக மல்லி புதினா நிறைய ஆட் பண்ணி அதையும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிம்லேயே வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ டைம் 1:30 இருக்கும். மார்னிங் ஒரு 4-4:30க்கு தான் அம்மா செய்வாங்க. அதனால் இந்த ஸ்டஃபிங் அப்படியே வெளியில் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அம்மா வைக்கிறப்ப லேசாக சூடு காட்டிப்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் இருக்க போகிறதுல ஒரு 2 to 3 ஹார்ஸில் அம்மா எந்திரிச்சு அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம். அம்மா முத்தப்பாக்காக மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க. இது ஒரு 1.5 kg இருக்கும். கொஞ்சம் கூடவே தான் இருந்துச்சு. 1 kg கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வடைக்காக உளுந்தும் ஊற வச்சுட்டாங்க. இப்போ டைம் பாருங்கள் 1:30 ஆகிடுச்சு. இப்போ தான் என் சிஸ்டர் ஃப்ரண்ட் ஹேண்ட்டு முடித்து பேக்குக்கு வந்திருக்கா. அவள் டிசைன் சூஸ் பண்ணவே ஒரு 1 hour ஆக்கிட்டா நெட்டில். இருந்தாலுமே டிசைன் பார்க்க நல்லா இருந்துச்சு. முத்தப்பா ஸ்டஃபிங் ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போதும் வட்டலப்பா அம்மா தான் செய்வாங்க, இந்த தடவை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் யூடியூப்லலாம் வீடியோ பார்த்துட்டு அம்மாட்டையும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு நானாக ரெடி பண்ணேன். ஒரு மிக்சர் ஜாரில் 5 முட்டை சேர்த்துட்டு ஒரு 200 grams சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் சுகருக்கு 1 கப் பால் எடுத்துக்கிட்டேன். 200 ml ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் செய்கிற ப்ரொசீஜர்லாம் பார்த்துக்கோங்க. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் தெரிஞ்சக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கணும். அதை நான் மறந்துட்டேன், அந்த ஸ்டெப்பையே மறந்துட்டேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக என்ன பண்ணேன், வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 teaspoon சேர்த்துக்கிட்டேன். இது யாரும் சேர்க்க மாட்டாங்க. நான் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன். அதோடய ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னன்னு எனக்கும் தெரியல, அம்மாவுக்கும் தெரியல. அது ஃபைனலாக நான் சொல்கிறேன். அப்புறம் இது லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தனியாக. இப்போ அதே மிக்சர் ஜாரில் என்ன பண்ணேன், ஒரு 2 tablespoon முந்திரி பருப்பு, 2 tablespoon பாதாம், 2 ஏலக்காய் சேர்த்து 1/4 கப் பால் அதிலே மிச்சம் வச்சுருந்தேன். 1 கப் பாலில் 3/4 கப் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1/4 கப் பால் இதுக்கு ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணேன். பட் பிளெண்டே ஆகல, பெரிய ஜாராக இருந்ததுனால பிளெண்ட் ஆகலை. அப்புறம் சின்ன ஜாரில் மாற்றிக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். நல்லா கொரலாம் இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அதை ஸ்டெயின் பண்ண வேணாம், கஷ்டமாக இருக்கும். குட்டி பாதாம் இருந்தால் கூட ட்ரைன் ஆகிடும். ஸோ அதை அப்படியே ஸ்டெயின் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குட்டி பாதாம் இருந்தாலும் சாப்பிட்றப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பால் மிக்சரில் ஆட் பண்ணிக்கிட்டு ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதில் உப்பு போட தான் மறந்தேன். வேறு என்ன மிஸ்டேக் பண்ணனே தெரியல. பட் நான் கேக்கு பண்ண மாதிரி நல்லா புசு புசுன்னு உப்பிக்கிட்டு அந்த பாத்திரத்து மேலே வரைக்கும் வந்துருச்சு. நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணேன். அதே அளவுக்கு தான் ஆட் பண்ணேன். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. பட் என்ன மிஸ்டேக்னே தெரியல, அந்த மாதிரி உப்பிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணவுமே அது அமுங்கிடுச்சு. அது வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல, லேட் ஆகிடுச்சு. நார்மலாக கேக் பண்ணக்க எப்படி மேலெல்லாம் வெடிச்சிருக்கும் அந்த மாதிரி லைட்டாக வெடிச்சிருந்துச்சு ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நெய்பர்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு தான் ஒரு யோசனையாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு நல்ல சைடாக கட் பண்ணி பீஸ் போட்டு கொடுத்தாங்க அம்மா.
அம்மாட்ட செய்ய சொல்லியிருக்கலாமோ, மற்ற நாளில் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, மிஸ்டேக் பண்ணி தானே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. யாரும் எதுவும் சொல்லலை, அதனால் அப்படியே விட்டாச்சு. 3:15 இருக்கும். அப்போ தான் என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா எந்திரிச்சு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4 மணி இருக்கும். வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே உளுந்து ஊற போட்டிருந்தாங்க. அதை எடுத்து வடைக்கு மாவு அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு, இந்த முத்தப்பாக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்ததை வந்து தேய்ச்சி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4:30 இருக்கும். நான் திரும்ப எந்திரிச்சு வந்து அதை கல்லில் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி மாற்றி 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 வேலை செஞ்சதுனால அவ்வளோவா கஷ்டம் தெரியல. இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு தான் அம்மாவுக்கு இந்த ஹெல்ப்லாம் பண்ணுறது. முன்னாடிலாம் நாங்களுமே அப்படிலாம் இருந்ததில்ல. 2 கையிலையும் மருதாணி போட்டுட்டு ஜாலியாக போய் படுத்துடுறது. எல்லா வேலையும் அவங்கள தனியாக பார்த்துருவாங்க. இப்போ தான் மாற்றி மாற்றி கொஞ்சம் வேலையை ஷேர் பண்ணி செஞ்சுக்கிறது. கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தான் அதுவும் கிச்சனுக்கு போவேன். லைட்டாக ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுவும் போக மாட்டேன். அஷுக்கான வேலை மட்டும் தான் பார்க்குறது. தேய்ச்சி விசிறி போடுறத ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து வேறு மெத்தடில் செஞ்சாங்க. எப்போதும் ஒரே மெத்தடில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து போட்டு எடுப்பாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒன்று சாப்பிட்றதுக்கே வயிறு ஃபுல்லாகிடும். இது வந்து ஒரு பாலை வந்து நல்லா தேய்ச்சி விசிறி 2ஆக கட் பண்ணி 2 முத்தப்பாவாக செஞ்சுருவாங்க. அப்போதைக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்டஃபிங்கும் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். இது என்னோடய கல்யாண டைமில் வீட்டுக்கு சமைக்க வந்த ஆள் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க. அதுலேருந்து இந்த மெத்தடில் கொஞ்சம் ட்ரை பண்ணுறது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது புதுசாக இருந்துச்சுனாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு எக்கு அப்ளை பண்ணிப்பாங்க. அந்த மாவை விசிறிட்டு எக்கு கலக்கி பீட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிப்பாங்க. அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மடிக்கிறப்ப அது வந்து ஸ்டிக் ஆகும். ஒட்டும், மாவோட மாவு ஒட்டும். இல்லைன்னா ஒட்டாமல் வலிக்கிட்டு போய் பிரிஞ்சு ஸ்டஃபிங்கெல்லாம் வெளியில் வந்து கொட்டும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 100% கேரண்டி. இந்த மெத்தட் செஞ்சோன்னாக்கா சின்ன பசங்க கூட வேஸ்ட் பண்ணாமல் ஒரு முத்தப்பா சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மெத்தடில் செய்கிறது. போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். அதனாலேயே இந்த மெத்தட் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அம்மா தேய்ச்சி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் நான் எந்திரிச்சு வந்து தான் தோசைக்கல்லில் போட்டு எடுத்தேன். இந்த மெத்தடில் செய்கிறப்ப என்ன பண்ணலாம், ஒரே கல்லில் 2 போட்டு எடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. அவங்க மடித்து கொடுக்க நான் கல்லில் போட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா பாயாசம் ரெடி பண்ணிவிட்டு வடையும் சுட்டு எடுத்து வச்சுட்டாங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக வடை சுட்டு அப்படியே முடிச்சாச்சு. ரம்ஜான் செலிப்ரேஷனை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னாக்கா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், இன்னொரு மினி வ்ளாகில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு ரம்ஜான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு
குளிச்சுட்டு தொழுகவும் போயிட்டு வந்தாச்சு. அதோட விலாகை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரம்ஜான் எப்படி போச்சுங்கிறத. ஸ்டே டியூன்ட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.